வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டூ வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான, சூப்பரான சிக்கன் கிரேவி செய்ய போறோம். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, தோசை இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஆதரவ தாங்க. இதுக்கு வந்து நாங்க ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 லெமன் ஜூஸ், அப்புறம் உப்பு தேவையான அளவு, தயிரு 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் பெப்பர் 1/4 டீஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லா அப்ளை ஆகுற மாரி நல்லா பெசஞ்சு விடுங்க. ஒரு 2, 3 மினிட்ஸ் நல்லா பெசஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா அப்ளை ஆயிரும். அப்பதான் வந்து இந்த மசாலாவோட ஜூஸ் எல்லாம் சிக்கனுக்குள்ள இறங்கி டேஸ்ட்டு செமையா இருக்கும். நம்ம இதுக்கு மேல பெருசா எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். அதனால இந்த மாரி நல்லா பெசஞ்சு விட்டுக்குங்க. பெசஞ்ச பின்னாடி இந்த மாரி வந்துரும். ஃபைனலா ஒரு தட்டம் போட்டு ஒரு 1 ஹவர் மினிமம் 1 ஹவர் மூடி வச்சுருங்க. மூடி ஃப்ரிட்ஜில கூட வச்சிரலாம். இப்போ நம்மளுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்குவோம். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், குக்கிங் ஆயில் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிரியாணி இலை, பட்டை சிறிதளவு, ஏலக்காய் 2, கிராம்பு 2, நட்சத்திர சோம்பு 1 இதெல்லாம் போட்டு நல்லா வணங்குன பின்னாடி, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமா வெட்டுனது. இத போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது லைட்டு கோல்டன் ப்ரவுன்ல வரணும். அந்த அளவுக்கு வணக்கி விடணும். ரொம்பவும் கோல்டன் ப்ரவுன் இருக்கக்கூடாது. இப்ப வந்து இது கூட 3 பச்சை மிளகா அப்படியே சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி சிக்கன்ல போட்டுருக்கிறோம். இப்போ வந்து கம்மியான அளவு இருந்துச்சுன்னா போதும். ஆனியனுக்கும் தக்காளி போடுவோம். தக்காளிக்கும் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு கிளறி விட்டீங்கன்னா, உங்களுக்கு லைட் ப்ரவுன் ஆகும் ஆனியனு. இப்போ பாருங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு லைட் ப்ரவுன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி, இல்லைன்னா சின்னதா இருந்துச்சுன்னா 2 தக்காளி போட்டுக்கங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு இது. போட்டு இதுவும் நல்லா வேகணும். உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். ஏன்னா ஊர்ல நாட்டு தக்காளின்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும். இங்க வந்து எங்களுக்கு நாட்டு தக்காளி கிடைக்காது. இங்க வந்து பெரிய பெரிய தக்காளியா தான் கிடைக்கும் எங்களுக்கு. இத வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அப்பதான் நல்லா மசியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு தக்காளி. நீங்க அமுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன இதில சேர்த்திக்கலாம். சாரி, இந்த சிக்கன்ல வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ற கிளிப்ப மறந்துட்டோம். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கி சிக்கன் திரண்டு வரணும். திரண்டு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம இதுக்கு மேல மசாலாவெல்லாம் எதுவுமே சேர்த்த மாட்டோம். அதே லைட்டா தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் அந்த பாத்திரத்தில இருக்கிற தண்ணிய லைட்டா அலசி ஊத்திக்கலாம். இப்ப வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நம்மளுக்கு ஏன்னா கொஞ்சம் திக் கிரேவியா வேணும்.
அதனால சிக்கனும் நல்லா வேகணும். அதனால நான் ஒரு 200 எம்எல் தண்ணி ஊத்தியிருக்கிறேன். இந்த தண்ணி ஆல்மோஸ்ட் ஓகே ஆகும். ஒரு கொதி வந்த பின்னாடி நீங்க இதுக்கு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும் சிக்கனு. நம்ம சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவியாட்ட இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா, திக் கிரேவி ஆயிடுச்சு. இது கூட நம்ம இப்ப நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழைய தூவி விட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிறலாம். நன்றி, வணக்கம்.